அடிக்கிறவன் தான் டாக்ஸிக்னு நினைக்கிறீங்களா? இல்ல. பேசாம இருக்கிறவனும் டாக்ஸிக் தான். திட்ட மாட்டான், அடிக்கவும் மாட்டான். ஆனா உன்னை மெதுவா நீயா இல்லாம ஆக்குவான். அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான டாக்ஸிக் பர்சன். இது காதல்ல நடக்கும், திருமணத்துல நடக்கும், நட்புல நடக்கும், குடும்பத்துக்குள்ள கூட நடக்கும். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்களா, இல்ல டாக்ஸிக்கா இருக்கிற ஒருத்தரை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கிளியரா டிஃபரன்ஸ் புரியும். இது ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சு பாக்குற வீடியோ கிடையாது, குறை சொல்ற வீடியோ கிடையாது. ரெண்டு பேரோட மனநலமை எப்படி இதுல ஒர்க் ஆகுது, இதனால விளைவுகள் என்ன, இதுல இருந்து எப்படி வெளிவருதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வாங்க. வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? இந்த வார்த்தை ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குல்ல. தினமும் சண்டை கிடையாது, தினமும் அடிதடியும் கிடையாது. ஆனா உங்க மன நிம்மதியை இழந்துருவீங்க. நீங்க உங்க மேல வச்சிருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸை இழந்துருவீங்க. ரொம்ப போல்டா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பீங்க. அப்படியே உங்க வாய்ஸ் டவுன் ஆயிடும். நீங்க முன்ன மாதிரி இருக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல கூட ஐயோ நான் சந்தோஷமா இருக்கனே அப்படின்னு சொல்றீங்க, குற்ற உணர்ச்சி உங்களுக்கு உங்க மேல வரும். நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை குறை கண்டுபிடிப்பீங்க சம்பந்தம் இல்லாத. சோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா சண்டைலாம் இருக்காது, அதே நேரத்துல சந்தோஷமும் இருக்காது. அதுதான் ஸ்லோ பாய்சன். டாக்ஸிக் பர்சன் பொதுவா எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்களை எப்பவுமே நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ற, நீதான் பண்ற தப்புக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களே யோசிக்க வைப்பாங்க. அப்படியே உண்மையாவே என் கேரக்டர் இதுதானான்னு சொல்லிட்டு உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஃபீலிங்ஸ் மேல உங்களுக்கே டவுட் வரும். அப்படி மாத்துவாங்க உங்களை. கேர்ன்ற பேர்ல கண்ட்ரோல். அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, இந்த ட்ரெஸ் போடாத, நான் சொல்றத கேளு, எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, எனக்கு பிடிச்சத பண்ணு, இப்படின்னு லவ்னு சொல்லி உங்க ஃப்ரீடம் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுவாங்க. அப்புறம் புஷ் புல் மெத்தட். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க உங்ககிட்ட, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கோவமா. அப்படியே அவங்க மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆக்ட் பண்ற மாதிரி உங்களை மாத்திடுவாங்க. ஓகே, நாளை போக்குல நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அவங்க ஹாப்பியா இருந்தா நான் ஹாப்பியா இருக்கணும். ஓகே, அவங்க டென்ஸ்டா இருந்தானா அந்த நாள் ஃபுல்லா நீங்களும் டென்ஸ்டாவே இருக்கணும். அப்படியே ஒரு பொம்மலாட்ட மாதிரி. ஓகே, அந்த பொம்மை எப்படி டியூன் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஆக்ட் பண்ணணும். அப்படி உங்களை மாத்திடுவாங்க. அது உங்க ரியல் நேச்சரா இருக்காது, அப்படி அவங்க மாத்தி விட்டுருவாங்க உங்களை. சோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய நான் பார்த்திருக்கேன். அந்த காதல், அந்த உறவுகள்ல நிறைய சண்டைகள் வரும். சோ எங்க ரிலேஷன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேருக்கு நான் அதுல பஞ்சாயத்தும் போயிருக்கேன். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு லவ் அப்படின்னும் போது நம்மளோட பெரியவங்களா கூப்பிடும் போது நான் அதுல போயிருக்கேன். அப்போ அந்த நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பொண்ணு மேல பிரச்சனையா பையன் மேல பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இதுல நான் கண்டுபிடிச்ச விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஓகே, எங்க ரிலேட்டிவ். அந்த பொண்ணு சொந்தத்திலேயே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவங்க அத்தை பையனை. ஓகே, சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸான லவ்ங்க, ரொம்ப ஜென்யூனா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க லவ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு எல்லாருமே வாவ் சூப்பர்ல, இந்த கப்பிள் ரொம்ப சூப்பர், இவங்களுக்கே மேரேஜ் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு தினமும் அழுவா நைட்ல. அவ தூங்கிட்டு இருக்கும் போது, அவ தூங்குறான்னு தாங்க நாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஒரு மிட் நைட்ல நீங்க ஒரு 1 o'clock 2 o'clock இப்படி பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பா. கேட்டா சொல்லவே சொல்ல மாட்டாங்க.
அப்புறம் சில வாக்குவாதங்கள்லாம் வரும்போது நாங்க உட்காந்து பேசும்போது ரெண்டு தரப்புலயும் வந்து பேசும்போது தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த பையன் அவனுடைய காதலன் ஓவரா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றது அவளை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கட் பண்ணிடணும். ஓகே, ரொம்ப அவனுக்கு வந்து ஒரு பொசசிவ், அவனோட மட்டும்தான் பேசணும்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். உன் ஃபேமிலி கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. நான் மட்டும்தான் உனக்கு உலகம், நான் மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே, காலேஜுக்கெல்லாம் போவாவ, காலேஜுக்கெல்லாம் போனா அங்க வந்து வீடியோ கால். நீ காலேஜுக்கு தான் போனியா இல்ல வேற எங்கேயாச்சும் சுத்தின்னு இருக்கியா? டவுட், வீடியோ கால் போடு. அவ ஒரு போன் போட்டா அந்த பொண்ணு எடுத்துடணும். இல்லாட்டி 100-150 கால் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரெஷரு. ஆக்சுவலி என்னன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கா, அந்த பையன் ரொம்ப பாசமா இருக்கான். சோ அந்த பொண்ணால வந்து இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக மனசு இல்ல. அட் த சேம் டைம் அவன் கூட சர்வை பண்றதுக்கு அவளால முடியல. அவகிட்ட அந்த எனர்ஜியே இல்ல. அந்த பையனை ஒவ்வொரு நாளும் எப்படி ஃபேஸ் பண்றது, மென்டலி எக்ஸாஸ்ட் ஆயிட்டா அவ. பயம் பயம், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இன்னைக்கு விடிஞ்சா என்ன சண்டை, பொழுது சாஞ்சா என்ன சண்டை, நைட்டு தூங்கும் போது என்ன சண்டை, நான் இவனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவனுக்கு திருப்தி இல்லையே, நான் எவ்வளவு ஹானஸ்டா இருந்தாலும் அவன் என்ன நம்ப மாட்டானே. பட் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தவிர அவன் வேறயா எந்த பொண்ணுகிட்டயும் பேசல, என்ன மட்டும்தான் நேசிக்கிறான். அதே மாதிரி நானும் அவனை இருக்க சொல்றான். எப்படிங்க இது லாஜிக்கா பாத்தீங்கன்னா, இது காதலின் ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருக்கும் இனிக்கும். உனக்கு நான், எனக்கு நீ, இப்படிதான் ஆரம்பம் ஆகும். நீ நான், அதை தவிர்த்து இங்க வேற யாரும் இல்ல. ஓகே, எமோஷனலி ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் ஃபேஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருக்கும். பட் ரியாலிட்டி ஹிட் ஆகும் போது காலப்போக்குல அந்த லவ்ல வந்து ஃப்ரீடம் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, எப்பவுமே வந்து இறுக்கியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா மூச்சு விட முடியாது. எல்லாருக்குமே இந்த பேட்டர்ன் இருக்குங்க. ஒரு வாயில்லா ஜீவனா இருக்கட்டும், இல்ல ஒரு மெஷினா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரன்னிங்லே இருந்துச்சு. ரொம்ப இறுக்கி நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை ஓட விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆகி போயிடுவாங்க. அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஸ்பேஸ் வேணும். அது இல்லைன்னா சொல்லிட்டு இங்க கிராக் விழ ஆரம்பிச்சிடும். அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து உண்மையா தானே லவ் பண்றேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு பேர்கிட்ட பாத்தீங்கன்னா லவ் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. பட் எக்ஸ்ட்ரா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது பழமொழி என்ன சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஓவரா கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பறவை இருக்குன்னு வைங்க, ஒரு கிளி உங்க கையில குடுக்குறாங்க. ஐயோ அது என்னை விட்டுட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கிளி என்ன தெரியுமா சொல்லும்? ஐயோ என்னை விடுடி தயவு செய்து, என்னை இப்படி போட்டு கசக்குற நீ, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் இருக்க முடியுமா, அந்த தயவு செய்து விடு கடவுளே நான் காப்பாத்துன்னு சொல்லி அது ஓடதான் பாக்கும். அதுவே நீங்க அந்த கிளியை ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணி பாருங்களேன், அது அழகா வந்து ஒரு காமா உங்க கம்ஃபர்ட்டா உங்க கையில இருந்துக்கும், நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதே ஃபார்முலா தான் எல்லாருக்குமே. சோ அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசி பேசி பார்த்து, ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்து தேர்ட் பர்சன்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க லவ்ல. அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும்னு அவங்களுக்குள்ளதான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப். நாங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது எங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு இருந்தவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பர்சன்லாம் என்ட்ரி ஆகி பஞ்சாயத்து ஆகி அதுக்கு மீனிங்கே இல்லாம போயிடுச்சு, அந்த மரியாதையே இல்லாத போயிடுச்சு அந்த காதலுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமை அங்க உருவாகிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி காதல்கள் உறவுகள் பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்ல வரேன். சோ அந்த பொண்ணும் அந்த பையனும் கடைசியில் பிரிஞ்சே போயிட்டாங்க. நீ உன் வாழ்க்கையில நீயாவது ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும், இல்ல நான் சந்தோஷமா இருக்கணும், ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லைன்னா எதுக்கு இந்த உறவுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஈவன் அந்த பொண்ணு அந்த பையனோட பச்சையெல்லாம் வேற கையில குத்தி வச்சிருந்தா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு அந்த பையனை. பட் அந்த பையனுடைய அந்த ஓவர் லவ்னால அது வந்து நிராகரிக்கப்பட்டது. சோ இங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப லவ் கொடுத்தா அந்த பையனுக்கு. பட் அவளுடைய சிரிப்பு அந்த 6 மாசத்துல செத்து போச்சு. நான் யாருன்னு அவளுக்கே தெரியல, இது என்னோட ரியல் கேரக்டரே இல்லையே, நான் இப்படிதானே இருந்தேன், இன்னைக்கு நான் வேற மாதிரி ஒரு
பேனிக்கான ஒரு டிப்ரெஷன் மொமெண்ட்ல என்னை மாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ குறை சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அந்த பொண்ணு மனநிலைமை பாதிக்கப்பட்டு அதுல இருந்து அந்த பொண்ணு வெளியில வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்தது. சோ இதுல அந்த பையன் வந்து அவளை அடிக்கவோ திட்டவோ எதுவுமே பண்ணல. அந்த லவ்வே அவனை என்ன பண்ணிடுச்சு பாருங்க, அந்த உறவை. சோ இது மாதிரி நிறைய பேர் லைஃப்ல போயிட்டு இருக்கு. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, நான் நிறைய பாத்திருக்கேன். சேம் ஃபார்முலா தான் அப்ளை ஆகுதாங்க, சேம் இஷ்யூ, சேம் மைண்ட் செட். சோ இத மட்டும் நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். ஓகே, சோ இத ஆன்மீக ரீதியா நான் உங்களுக்கு சொல்றேன். யாரா இருந்தாலும் இத கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு அமைதி இல்லாத எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அது காதல் இல்லைங்க. காதலுங்கிறது பயத்தோட வராது. ஓகே, குற்ற உணர்ச்சியோட வராது. காதல் அமைதியா வரும். ஓகே, உங்க வாழ்க்கையோடைய ஒளிய மெதுவா அணைக்கிற எந்த ஒரு உறவா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையோட டெஸ்டினி கிடையாது. அது வெறும் லெசன் தான். ஓகே, அது உங்களுடைய லெசனை ஒரு கத்து கொடுத்துட்டு அது போறதுக்காக வந்ததா அர்த்தம். இப்ப இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை, இது சரியா போகும்னு தோணல, எனக்கு மன நிம்மதி இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும்? ஓகே, அதோட ஆன்சர் உங்ககிட்டயே இருக்கு. அது வந்து கர்மாவின் லெசனா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ரெண்டு பேருக்குமே கத்து கொடுத்துட்டு போகும். ஒருத்தருக்கு மட்டும், அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி, மனதளவுல வலிமையாகவோ இல்ல என்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னால இதுதான் முடியும், இல்ல என்னோட லைஃபோட அத்தியாயம் வேற ஒண்ணு இருக்குன்னா அதை காமிச்சு உங்களை கூட்டிட்டு போக வரும். சோ அதோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ரியாலிட்டி என்னன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் மன நிம்மதியோட பிரிந்து செல்வதே நல்லது. உங்க மனதுக்கு, ரெண்டு பேரோட மனதுக்கும் ரொம்ப நல்லது. சோ பிரபஞ்சமானது உங்களுடைய சோல்மேட் யாரோ அவங்கள வரப்போற காலங்கள்ல கண்டிப்பா உங்ககிட்ட சேர்க்கும். அது வரைக்கும் பொறுமையோட நீங்க காத்திருக்கணும். இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருக்கீங்களா? நான் இல்லாம நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? நான் இல்லாம நான் இருந்துருவியா? நல்ல லைஃப்ல வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய பார்ட்னர் வந்து நம்மள சொல்லி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. நான் இல்லைன்னா நீ அவ்வளவுதான், லவ்னா இப்படிதான், சண்டை வரும் தான் செய்யும் தான், இதுக்கெல்லாம் நீ இப்படி இருப்பியா, இதெல்லாம் லவ்ல நார்மல் தான் அப்படின்னு வாங்க. லவ்ல நார்மல்னு ஒண்ணும் இல்லைங்க. அது ரொம்ப ஹெல்தியா இருக்கா இல்ல அன்ஹெல்தியா இருக்கா, அவ்வளவுதான். இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சும்மா நார்மல்னு வந்து லைஃப்ல இது நார்மல்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன, நம்ம மனசு காயப்பட்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். மக்கள் ஏன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சு அதை விட்டு வெளியில வராம இருக்காங்க? 3 காரணம் இருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்காச்சும் அவளோ அவனோ மாறிடுவானோ, நாளைக்கு கண்டிப்பா மாறிடுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது, இப்ப இந்த உறவை விட்டுட்டா எனக்கு திரும்ப கிடைக்காதே அப்படின்ட்டு பயம். மிஸ் பண்ணிடுவோமோ ஃபியூச்சர்ல இந்த உறவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு பிடிச்ச லவ் இல்லையா, சோ இந்த மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்புல இருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, நான் இல்லைன்னா அவன் வாழ்க்கை வந்து வீணாயிடுமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. இதனாலதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல உட்காந்துட்டு இருக்காங்க பல பேர். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த லவ்ல, அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க தினம் சாவுறீங்களே, அது யாருக்கும் தெரியலையே. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் தானே. மத்தவங்களை காப்பாத்தணும் நீங்க நினைச்சு உங்களை இழந்துடக்கூடாது இல்ல. நான் அதான் கேக்குறேன், உங்களை ஏன் இழக்கணும்? உங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம வாழறது ஒரே ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறப்பு நம்ம செய்த கர்மாக்களின் அடிப்படையில் தான் வரப்போகுது. அது எந்த பிறப்பா நம்ம இங்க இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்து தண்டனை அனுபவிக்க போறோமோ இல்ல சந்தோஷத்தை ஏத்துக்க போறோமோ தெரியாது. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இந்த மனித பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம், அதை சந்தோஷமா வாழ்ந்து கழிச்சிடணும். உண்மையா மன நிம்மதியோட வாழ்ந்து நல்லதை பண்ணிட்டு போகணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சோ மத்தவங்களுக்காக நம்மளுடைய லைஃபை இழந்துடக்கூடாது. ஓகே, சோ இப்போ நீங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுடைய வாழ்க்கைய பில்டப் பண்ண வைக்குதா இல்ல சர்வை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை, உங்க காதல் உங்களை
அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். லவ்னா உங்களை சர்வை பண்ண வைக்க கூடாதுங்க, அது வாழ வைக்கணும் உங்களை. ஓகே, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பல பேர் நீங்க இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் என்ன சொல்றேன், உங்க ஃபீலிங்ஸ மதிங்கன்னு சொல்றேன். எனக்கு இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன், எனக்கு இப்படிதான் தோணுது இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்றதுக்கு பயப்படாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு வெளியில வரும். இல்லாட்டி ரெண்டு பேருமே ரியாலிட்டிய மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஃபேக்கா வெளியில. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும், இந்த உறவை கொண்டுதான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிடும். ஆனா அது ஃபியூச்சர்ல பின்விளைவு பயங்கரமா இருக்கும். அப்ப யோசிச்சு பயன் இல்ல. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்ல சைலன்ஸ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு லவ் அப்படின்னு நினைக்காதீங்க. பேசாம இருக்கிறது அமைதி கிடையாது, அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ப்ரையாரிட்டி இப்ப இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உறவை விட்டு வெளியே வர ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. லவ்னா உங்களுக்கு ரெக்க தரணும், பறந்து அழகா ஃப்ரீடமா போறதுக்கு. சங்கிலி போட்டு கட்டக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு யாராச்சும் ஞாபகத்துக்கு வராங்களா? இல்ல நீங்க யாரையாவது அந்த மாதிரி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க இப்ப உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது உங்க உறவோட ஹீலிங் ஸ்டேஜுக்கான முதல் ஸ்டெப். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இது நம்ம வாழ்க்கைன்னு அவனோ அவளோ ஃபீல் பண்ணினா அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி. கமெண்ட்ல எழுதுங்க, நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். அப்படின்னா எல்லாரும் இந்த டாக்ஸிக்கை விட்டு ஹீல் ஆகலாம். இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.